தாவேக்காவை அவர் நிராகரிச்சுட்டு இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துருக்குதுங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான், நல்ல முடிவு தான். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்தது, எனக்கே தெரியும். அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாளெலாம் பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தாவேக்காலேருந்து செங்கோட்டையன் ஃபீட்பேக் கொடுக்குறாரு, ஐயா வந்துடாதீங்கன்னு அவர் அங்கே கதறின பிறகு வேண்டாம். சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது வந்து நம்ம எதிரியை கூட நம்பிடலாம், ஆனால் துரோகியை வந்து நம்பக்கூடாது. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும், துரோகியா எதிரியா. இன்னைக்கு வீரவசனம்லாம் பேசலாம். 60 தொகுதிகளில் குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. திருச்சியிலேருந்து இந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும், தேனி கம்பம் வரைக்கும் அவங்களுடைய பெல்ட் வலுவாக இருக்குது. 60 தொகுதிகளில் இருக்காங்க. சார், எப்படி வந்து தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி இணைஞ்சப்போ விஜயகாந்த் அவருடைய ஆத்மா வந்து மன்னிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்து, ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுடன் கட்சியில் இணைஞ்சதுனால அம்மாவுடைய ஆத்மா வந்து மன்னிக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவா, அந்த அம்மா வழி நடத்திய அதிமுகவா? இன்னைக்கு இருக்கிற அதிமுக பாஜக அதிமுக. மோடியா லேடியான்னு எதிர்த்தாங்க. நீட் தேர்வு வந்துச்சா உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே வாங்குறாங்க. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. அதுக்கு மாதிரி இறந்ததுக்கு பிறகு ரெண்டுக்குமே நீங்கள் அலோவ் பண்ணீங்க. அந்த ஆன்மா இப்போ தான் வந்து கடும் கோபத்தில் இருக்கவங்களை பார்த்து ஓ பன்னீர்செல்வம், மைத்ரேயன், பிஹெச் பாண்டியன், அன்வர் ராஜா பூராமே முக்கிய நிர்வாகிகளாக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்திருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்க அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் வருவதற்காக அவர் சபாநாயகர் ஆகிறார். நீங்கள் காலையில் சால்வை போடுறப்ப கூட முதலமைச்சர் வாங்க சபாநாயகர் தான் சொல்லி கூப்பிட்டாராம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபைர் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்க வந்து அரசியல் களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிமுகவில் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போது திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு ஆப்ஷன் தாவேக்கா இருந்தாலும் கூட திமுக பெட்டர் ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸோடைய அந்த ட்ராக் கார்டு எடுக்கிறப்ப நீங்கள் வந்து 1977 அவர் அதிமுகவில் இருக்கார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுக 76 இருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவில் 96 அதிமுக படுதோல்வி அடையுது. தமிழகம் முழுவதும் படுதோல்வி அடைகிறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெரியவளம் நகராட்சி சேர்மன் ஆகிறார். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு வந்து இவர் மேலே ஒரு வெளிச்சம் படுது. அதுக்கு பிறகு தான் அவரை வந்து தமிழக அரசியலுக்கு மேலே மாநில அரசியல் கொண்டு வராங்க. மாநில அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு 2001, 2015, 2016 3 முறை வந்து அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார். ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சது பிறகு முதலமைச்சராக திருப்பி அப்படியே எந்த சேதாரமும் இல்லாமல் கொடுத்தார். அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு நபர் தான். அந்த அம்மா மறைவுக்கு பிறகு பாஜகவினுடைய ஆலோசனையின் பிரகாரம் பாஜகவினுடைய வலியுறுத்தினால தர்மயுத்தம் பண்ணார். அவரே சொன்னார், பாஜகவால் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறாரு. அப்போ அடுத்ததுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்ப திருப்பி அவங்க உள்ளே சேர்க்குறாங்க. எல்லாம் நடந்ததும் தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார். அப்போ ஓபிஎஸ் மாதிரி இன்னொரு தனக்கு இணையான ஒரு போட்டியாளரை உள்ளே விட்டோம்னா அங்கே ஒரு சிக்கல் வரும்னு பார்க்குறாரு. இவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, டெல்லியில் போய் பேசி பார்க்குறாரு, பல முயற்சிகள் பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் அவரை அதிமுகவில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லை, அரசியல் செஞ்சாகணும், என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணுறப்ப அவர் தாவேக்காவுக்கு போவார் தான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறப்ப தாவேக்காவை அவர் நிராகரிச்சுட்டு இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துருக்குதுங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான், நல்ல முடிவு தான். ஏன்னா இங்கே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு பெரிய லிஸ்ட்டே அதிமுகவிலேருந்து போனவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்காங்க. அப்புறம் இவரும் போகிறப்ப இன்றைக்கி ஒரு வரவேற்றிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு தான், பின்னடைவு தான். குறிப்பாக தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த வாக்குகளை கண்டிப்பாக இந்த முறை அதிமுக இழக்கும். எடப்பாடி பழனிசாமி இழப்பார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி கூட சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க கூட பேசியிருந்தாங்க. எடப்பாடி எனக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டாரு, ஜெயிலேயே எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுத்தாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அடுத்து ஓபிஎஸும் அந்த குரல் தான் எதிர்க்க போகிறாரு. அப்போ குறிப்பாக 2 பேருமே தென் மாவட்டங்களில் போய் தங்களுடைய மனக்குமுறை, நானும் அதிமுக தான் இருக்குன்னு நினச்சேன், என்னை அலோவ் பண்ணாமல் விட்டார், அதனால தான் அந்த முடிவு எடுக்க போகிறேன்னு அவரும் பேசுவார். அப்போ நான் தான் முதலமைச்சராகி உட்கார வச்சுட்டு போனேன், எனக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவங்களும் பேசுவாங்க. இது அதிமுகவுக்கு அந்த குறிப்பாக அந்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சு தான் அவங்க டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வராங்க. டிடிவி தினகரனால் அந்த வாக்குகளை மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா டிடிவி தினகரனே வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறதான் பார்க்குறாங்க, அந்த பகுதியில் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பின்னடைவை அதிமுக சந்திச்சிருக்கிறது. ஒரு ஸ்மார்ட்டான மூவை இன்றைக்கி திமுக எடுத்திருக்கிறது. இதை பயன்படுத்தி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம்.
அவருடைய இந்த முடிவு வந்து அவருடைய சொந்த முடிவா, இல்ல ஏதோ ஒரு அழுத்தத்தினால எடுத்த முடிவா இல்லை, ரொம்ப இருக்கும்? நாள் ஒரு ஒரு யோசனையில் தான் இருந்தார். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்தது, எனக்கே தெரியும். அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கு, கூட்டணி சரியாக ஃபார்ம் ஆகலை, அவங்க செயல்பாடுகள் சரியா இல்லை, போன செங்கோட்டையன் கொடுத்த ஃபீட்பேக்கெல்லாம் அவங்களுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அப்படிங்கும்போது தாவேக்காங்கிற முடிவை வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தாவேக்காவுக்கு போக வேண்டியதுதான் அவர். தாவேக்காவில் இணைகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க, நாளெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தாவேக்காவிலேருந்து செங்கோட்டையன் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ஐயா வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு அவர் அங்கே கதறின பிறகு வேண்டாம் அப்படின்ற முடிவெடுத்து திமுகவில் சேர்ந்திருக்கார். திமுகவில் இவருடைய பையன், அவருடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருக்கிறாங்க. இந்த தேர்தலில் மட்டும் திமுகவில் அதிமுகவில் வந்தவங்களுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. ஓ பன்னீர்செல்வம், மைத்ரேயன், பிஹெச் பாண்டியன், அன்வர் ராஜா பூராமே முக்கிய நிர்வாகிகளாக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்திருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருங்க அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதத்தால் அதிமுக அழிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை விட பெரிய ஆள் கிடையாது, ஜெயலலிதாவை விட கோவக்காரர் கிடையாது, ஜெயலலிதாவை விட பிடிவாதக்காரர் கிடையாது. அந்த மாதிரி அவ்வளவு பிடிவாதக்காரர்னு சொல்லுவாங்க, அவ்வளவு கோவக்காரர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 பிளவாக பிளவுபடுது. இரட்டைப்புறான்னு ஒரு அணியாகவும் சேவல் ஒரு அணியாகவும் பண்ணுறாங்க. 89 தேர்தலை சந்திக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாங்க. அதிமுக முடக்கப்படுது, இரட்டலை முடக்கப்படுது, சேவல் சின்னத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ இரட்டைப்புறாவில் ஜானி அம்மா அணியில் ஒரு பெரும் கூட்டம் ஆரம்பிக்கிறப்பன்னு பெரிய லிஸ்ட் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 91 தேர்தல் வர்றப்ப அது என்ன பண்ணுறாங்க, ஜானகி அம்மா நான் அரசியல் வேண்டாம், அரசியலை விட்டு விளையிறேன்னு விளையிட்டு மீண்டும் இரட்டலையே மீட்டெடுக்கிறாங்க. மீண்டும் அதிமுக உருவாகுது. அப்போ மீண்டும் அதிமுக உருவானப்ப ஜெயலலிதா அவர்கள் தன்னை எதிர்த்து இரட்டைப்புறாவில் யாராரோ அரசியல் பண்ணாங்களோ எல்லாத்தையும் அரவணைச்சிட்டாங்க. அதுதான் புத்திசாலித்தனமான அரசியல். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக இன்னைக்கு பலகீனமாக இருக்குது, பெரிய கூட்டணி இல்லை, ஒவ்வொரு நாளும் நிர்வாகிகள் வெளியே போயிட்டுருக்காங்க. இவருக்கு பின்னாடி ஒரு சமூக வாக்குகள் இருக்குது. இவரை ஆனால் அரவணைத்து உள்ளே வச்சு தேர்தலை சந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதில் பிடிவாதம் பார்க்கக்கூடாது. அந்த பிடிவாதத்தால் தான் இன்றைக்கி அதிமுக வந்து இன்றைக்கி 10 தோல்வி தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்த முறையும் தோல்விங்கிற மாதிரி தான் போகிற திசையை பார்த்தா நம்ம கணிக்க தோணுது. அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு தர்ம யுத்தம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வச்சிருந்தாரு. இப்போ அதை வந்து அதுல அந்த முடிவுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆமாம், அந்த முடிவில் கைவிட்டிருக்கிறார், அந்த முடிவில் தோற்று போயிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் அதுக்கான அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு தான் அவருடைய வச்சிருந்தார் ஒரு அமைப்பு. இப்போ அதை எப்படி மீட்க முடியும்? ஒரு கட்சியில் அவர் சேர்ந்துட்டார், இனி அதிமுகவை போட முடியாது. இனி எடப்பாடி பழனிசாமி ரூட் கிளியர். இனி அவர் யாரும் போட்டி போட முடியாது, யாரும் உள்ளே வர்றாங்கன்னு உள்ள வாங்கன்னு சொல்லி அங்கே வர்றேன்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சிட்டார், சசிகலா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடியும் ஓபிஎஸும் இங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. நீ எல்லாமே அவருடைய சொந்த முடிவில் எடுக்கலாம். அவருக்கு நீ யார் உள்ளே வந்துடுவாங்கிற பயம் கிடையாது, அச்சம் கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா, அந்த கட்சி எவ்வளோ நாளைக்கு ரன் பண்ணிட்டு போக முடியுங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் அவருக்கான சிக்கல் தீர்ந்துருக்கு. சரி, இப்போது நாளுக்கு நாள் அதாவது வந்து தேமுதிக வந்து திமுக கூட இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஓபிஎஸ் அவர்களும் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. அப்போது மேலும் மேலும் திமுக கட்சி வந்து ஒரு பல வாய்ந்த கூட்டணி கட்சியாக மாறியிருக்கு. இல்லை, திமுக இந்த மாதிரி 4 முனை போட்டி ஏற்பட்டது. அந்த நேரங்களில் 1000 ஓட்டை கூட வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை தவிர பெரிய கூட்டணியே இல்லை. பாமக இந்த 3 கட்சியை தவிர பெரிய கூட்டணியே இல்லை. அதிமுக ஒவ்வொரு நாளும் கூட்டம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. பாமக 2 பிளவாக இருக்குது. பாஜகக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் என்டிஏவினுடைய நிலைமையாக இருக்குது. திமுக கூட்டணி காம்பாக்டாக இருக்குது, ஒரு வலுவாக இருக்குது, கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த முறை வந்து வாக்குகள் சிதறப்ப அது ஏதாவது வேறு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேமுதிக கொண்டு வராங்க, ஓபிஎஸை கொண்டு வராங்க. அந்த மாதிரி கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப கவனமாக செய்கிறாங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு கட்சி கையில் இருந்தால் போதும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் நம்ம இருந்தால் போதுங்கிறதுல கொஞ்சம் மெத்தனமாக இருக்காருங்கிற மாதிரி தான் காட்டப்படுது. சிவி சண்முகம் அவர்கள் சொன்ன விஷயம், இன்னைக்கு தான் வந்து அதிமுகவுக்கு வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நம்ம எதிரியை கூட நம்பிடலாம், ஆனால் துரோகியை வந்து நம்பக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ஓபிஎஸ் அவர்களை வச்சு சொல்லியிருக்காரு. இல்லை, அது என்ன துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் தன்னை வந்து உங்களை மீறி போகலையே, உங்களை உள்ளே வாங்கன்னு தானே சொல்கிறார். ஓபிஎஸ் என்னை சேர்த்துக்கங்க அதிமுகவின்னு தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் தானே அவர் விரட்டப்பட்டீங்க. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். துரோகியா எதிரியா இன்னைக்கு வீரவாசனம்லாம் பேசலாம், தேர்தல் முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. ரிசல்ட் எப்படி 60 தொகுதிகளில்
குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. திருச்சியிலேருந்து இந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும், தேனி வரைக்கும் அவங்களுடைய பெல்ட் வலுவாக இருக்குது. 60 தொகுதிகளில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வாக்குகளை நீங்கள் இழக்கிறீங்க. சசிகலாவை அவங்களும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஓபிஎஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு கோபமான மனநிலையில் இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு வாக்குகள் வரும்? இன்றைக்கி போயிட்டாங்க துரோகின்னா, துரோகின்னு எங்கே போனார்? உங்களை ஏமாத்திட்டு போனாரா? அந்த அம்மா இருக்கிறப்ப ஆட்சியில் 2 முறை உட்கார வச்சாங்க, திருப்பி அந்த ஆட்சியை கொடுத்தாரு. அப்போ துரோகம் பண்ணியிருந்தாருன்னா அவர் துரோகின்னு சொல்லலாம். இப்போ திரும்பி வரேன்னு தானே சொல்கிறார். நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஆட்சியை கைப்பற்றணும், அம்மாவின் ஆட்சியை திருப்பி ஏற்படுத்தணும்னு கேட்குறாரு. நீங்கள் தானே உங்களுடைய பிடிவாதத்தால், உங்களுடைய வரட்டு கௌரவத்தால் தானே நீங்கள் அந்த வாய்ப்பை இழந்திருக்கீங்க. இன்றைக்கி இவர் பேசலாம் இரு ரிசல்ட் முடிவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதிமுகவுக்கு இன்னொரு தோல்வி அதிமுக தாங்காது. இன்னொரு தோல்வி அதிமுக ஏற்பட்டால் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது. இதுதான் பாஜகவும் ஆசைப்படுறாங்க. அதிமுக காலியாகி அந்த இடத்துல நாங்கள் வந்து உட்காரணும். அதை நோக்கி தான் அதிமுக போயிட்டு இருக்கோங்கிற வருத்தமும் கூட நமக்குலாம் இருக்குது. சார், எப்படி வந்து தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி இணைஞ்சப்போ விஜயகாந்த் அவருடைய ஆத்மா வந்து மன்னிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கட்சியில் இணைஞ்சதுனால அம்மாவுடைய ஆத்மா வந்து மன்னிக்காதுன்ற ஒரு விஷயமும் இப்போ போயிட்டு இருக்கு. ஆத்மாக்களை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க போல. ஆளாளுக்கு விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, அம்மா ஆன்மா மன்னிக்காது, அம்மாவின் ஆன்மா நம்மளை சுற்றி சுற்றி வருகிறது அப்படின்னு ஆன்மாக்கள் அமைதியாக இருக்க விடுங்க. ஆன்மாவையால் அமைதியாக இருக்க விடுங்க. உங்கள் அரசியலுக்கு ஆன்மாவை போட்டு இழுக்கிறீங்க. இப்போ அப்படி பார்த்தா அந்த அம்மாவினுடைய கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. நம்ம சிம்பிளாக ஒரு ராஜிக் வச்சுக்குவோம். அதிமுக இன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதாவினுடைய கொள்கைப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சியா? அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, மாநில உரிமை பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்துல ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் பாஜகவை கடுமையாக எதிர்த்தாங்க. மோடியா லேடியான்னு எதிர்த்தாங்க. இந்தியா முழுவதும் மோடிகளை அழைத்தப்ப தமிழ்நாட்டில் 37 சீட்டில் ஜெயிச்சாங்க. மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் சமரசமே ஆனதில். நீட் தேர்வு வந்துச்சா உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே வாங்குறாங்க. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. அதுக்கு இறந்ததுக்கு பிறகு 2க்குமே நீங்கள் அலோவ் பண்ணீங்க. 2மே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவா? அந்த அம்மா வழி நடத்திய அதிமுகவா? இன்னைக்கு இருக்கிற அதிமுக பாஜக அதிமுக, அமித்ஷாவினுடைய அதிமுக. எப்படி ஆன்மா மன்னிக்காது? அந்த மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாருந்தா அந்த ஆன்மா இப்போ தான் வந்து கடும் கோபத்தில் இருக்கும் இவங்களை பார்த்து. நான் உருவாக்கி வச்ச கட்சி இப்படி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்களே, ஒட்டு மொத்தமாக டெல்லியில் அடமானம் வச்சுருக்கீங்களே, பாஜக விட சரண்டர் ஆகி போய் வச்சுருக்கீங்களே, நான் இப்படி அந்த கட்சியை உருவாக்கி வச்சுருந்தேன். அது அந்த அதிமுகவா இன்னைக்கு இருக்கு? அப்போ எப்படி இந்த ஆன்மா மன்னிக்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து ரைமிங்காக பேசிக்கலாமே ஒழிய, உண்மையிலேயே இந்த கட்சி இத்தனை தோல்விகளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். கட்சியை நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? உங்கள் கையில் பொறுப்பு வந்த பிறகு கட்சியை வளர்த்து எடுத்துருக்கீங்களா? வெற்றியை குவிச்சிருக்கீங்களா? உங்களுடைய பிடிவாதத்தால், வரட்டு கௌரவத்தால் மீண்டும் ஒரு தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களே. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை உள்ள கூட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அரவணைத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வலுவான கட்சியாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியலையே. அந்த சாதுரியம் சாமர்த்தியம் உங்களுக்கு இல்லையே. இப்போ அந்த மாதிரி இத்தனை வருஷம் உருவாக்கி வச்ச இந்த கட்சி கண்ணுக்கு முன்னாடியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கே. இதுதானே சசிகலாவும் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் சொல்கிறாங்க. இப்போ ஆன்மா மன்னிக்காதுன்னா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ஆன்மா மன்னிக்காது. நான் எப்படி உருவாக்கி வச்சிருந்த கட்சி இப்படி பண்ணி வச்சிருக்கேன் செலுத்தலான்னு. அப்போ இதுதான் வந்து ஒரு ரைமிங்காக கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஆன்மா மேலே பழியை தூக்கி போட்டு தப்பிச்சுக்கிறது. இப்போ அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவாரா? ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், முதலமைச்சர் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக போட்டியிடுறார். கண்டிப்பாக அவர் சபாநாயகர் ஆகிறார். நீங்கள் காலையில் சால்வை போடுறப்ப கூட முதலமைச்சர் வாங்க சபாநாயகர்னு தான் சொல்லி கூப்பிட்டாராம். அப்போ அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் ஆக்கிடலாம். சபாநாயகர்னா அது அட்டானமஸ் ஒரு பாடி மாதிரி. அது யாருக்கும் இது பண்ணால் அவருக்கு கௌரவமான பதவி. அது அவர் முதலமைச்சராக இருந்தவருக்கு அது சரியான பதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. காலையில் கூட அவர் சபாநாயகர்னு சொல்லி அவரை கூப்பிட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அது கண்டிப்பாக அவர் போட்டி போடுவார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.